ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு உதாரணமான கதை தாங்க இது. ஒரு புறாக்கள் கூட்டம் வாழ்ந்து வந்தது. காடு மேடுன்னு எல்லா இடத்துலையும் சுற்றி திரிவாங்க. அப்போது அவங்க கண்ணில் பட்டது நிறைய தானியங்கள் ஒரு இடத்துல சிதறி கிடந்தது. ஆனாலும் அந்த தலைவனான புறாவுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. இதை யாராவது ஒரு வேடன் தூவி நம்ம எல்லாரையும் பிடிக்க சதி செய்திருப்பானோ அப்படின்னு நினச்சிது. எவ்வளவு சொல்லியும் கேட்காத அந்த புறா கூட்டம் தன்னை மறந்து தானியங்களை பார்த்ததும் அந்த தானியங்கள் மேலே போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டது. தூரம் இருந்து பார்த்த அந்த தலைவன் புறாக்கு நல்லாவே தெரிஞ்சது, தானியங்களுக்கு அடியில் ஒரு வலை போல பின்னப்பட்டு இருந்தது. இருந்தாலும் தலைவன் இல்லையா, எல்லா புறாக்களும் அதில் உட்காந்துட்டதுனால வேறு வழி இல்லாமல் தானும் அதில் வந்து சிக்கிக்கிச்சு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தான் தெரிஞ்சது அந்த புறா கூட்டத்துக்கு நாம் இந்த வலையில் ரொம்ப நல்லா சிக்கிக்கிட்டோம்னு. அப்போது தலைவனை ரொம்பவே வருத்தத்தோடு திரும்பி பார்த்ததுங்க. சரி, நாம் இப்போது எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்றா சிறகடிச்சு பறப்போம். கண்டிப்பாக நம்மால் இந்த வலையோடு பறக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை சொன்னது. அதே போல் பறந்தும் சென்றாங்க. அதை கொஞ்சமும் எதிர்பாராத வேடன் அந்த வலை பின்னாலேயே கொஞ்சம் தூரம் ஓடியும் வந்தார். ஆனாலும் வேகமாக புறா கூட்டம் பறந்து சென்றுடுச்சு. அவங்களுக்குள்ள ஒத்துமை இல்லைன்னா இது நடந்திருக்காது. தன்னோட நண்பனான எலி இடத்துல சென்று, எங்களோட காலில் சிக்கியிருக்கிற இந்த வலையை கடிச்சு நீ தான் எங்களை விடுவிக்கணும்னு கேட்டுக்கிச்சு தலைவன் புறா. அதே போல் அந்த எலியும் அவங்கள விடுவிச்சிச்சு. ஒற்றுமை இல்லாட்டி இது சாத்தியமே இல்லை. மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.